ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஆஃப்டர் அ மந்த் என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே நான் ஷாப்பிங்க்கு வெளியில் வந்திருக்கேன். என்னோடய மந்த்லி சாமானுக்கு 2 நாள் கிளம்பினேன். ஆனால் முடியலன்னு உட்காந்துட்டேன். இதுக்கு மேலே போஸ்ட்போன் பண்ண முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷன். சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாமே காலி ஆகிடுது. ஸோ அதுக்கெல்லாம் சாமான்கள் வாங்கி வறுத்து அரைக்கணும். ஸோ அதுக்கோசரம் வந்தாச்சு கடைக்கு. டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் கம்ப்ளீட்டாக டிமார்ட்டில் என்னென்ன ஆஃபர்ஸில் என்ன மாதிரி கிடைக்கிறதுன்றதை காமிக்கிறேன். ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் காமிக்க போகிறதில்ல. நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா நான் க்ளோஸ்அப்பில் நான் ப்ரைஸ் சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் அந்த ப்ராடக்டோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விசிபிலிட்டியோட தான் காமிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 3 பிளேட் 3 கப் இருக்குது அப்படின்னாக்கா அது உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் அதுலேயே அழகாக ஸ்லோ டவுன் பண்ணி சப்போஸ் பாஸ் பண்ணி கூட எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் பார்த்துக்கலாம். டிமார்ட்டே ஜென்ரலாக ஒரு மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸ் மாதிரி இருக்குன்றது தான் மக்களோட கருத்து. நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தேன். நான் இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக எதையுமே பார்க்கல. மேபி ஒரு 1 இயர் பேக். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட்டாக ஸ்லோவாக பார்த்து இந்த வீடியோஸ்லாம் எடுத்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெரிகிற மாதிரி தான் ப்ரைஸை வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அந்தந்த ப்ராடக்ட் மேலேயே அழகாக அது ப்ரைஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் வெதர் இட் இஸ் காஸ்ட்லி ஆர் ஓகே ஆர் லெஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே இந்த சாப்பர் கூட என்கிட்ட யாரோ கேட்டாங்க, நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் சாப்பர், வெஜிடபிள் சாப்பர் வச்சுருக்கீங்கன்னு. இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு சாப்பர் என்கிட்ட இருக்குது. அதோட ப்ரைஸோடு இருக்குது. அதை அழகாக பார்த்துக்கோங்க. ஒரு வெரைட்டி, ஒரு பிராண்ட் எல்லாமே பார்த்தா அப்ராக்சிமேட்லி ஒரு 149லேருந்து 199க்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவர் சில்வர் ஐட்டங்கள்லாம் கூட அழகாக வச்சுருக்காங்க. எவர் சில்வர் ஐட்டம் நல்ல ஸ்டர்டியாக, நல்லா அந்த லொடக்குன்னு சவுண்டெல்லாம் வரல, நல்லா அழுத்தமாக இருக்குது பாத்திரம். எனக்கு இதில் இந்த செக்ஷனில் நான் பார்த்ததில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து அந்த 3 அடுக்கு கேரியர். அதாவது லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் ஆஃபீஸ்க்கும் எடுத்துன்னு போகலாம், குழந்தைகளுக்கும் கொடுத்து அனுப்பலாம், ட்ராவலுக்குமே எடுத்துன்னு போகலாம். இது 599 ருபீஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஃபார் தட் ப்ரைஸ் இந்த கேரியர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதுலேயே 2 லேயர் கூட 449 பக்கத்துலேயே இருந்தது. இந்த தோசைக்கல் எனக்கு பிடிச்சிருந்தது. பெருசாக வாக்கலாம் தோசைன்ட்டு. பட் நான்ஸ்டிக் எனக்கு என்னமோ தெரியல, 749 ருபீஸ் அழுத்தமாக இருந்தது. பட் ஸ்டில் என் மனசு கேட்கல நான்ஸ்டிக் வாங்கிறதுக்கு, வச்சுட்டேன் நான். கேஸ்டயான் இருந்தது. கேஸ்டயான் குவாலிட்டி ரொம்ப நல்ல திக்காக நல்லா இருந்தது. அது வித் ஹேண்டிலோட கூட இருந்தது. அதோட ப்ரைஸ் அரவுண்ட் 1099 ஒன்று இருந்தது. இன்னொன்று வந்து அதை விட கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்தது. இது வித்தவுட் ஹேண்டில் 1099, இது வந்து 949 வித் ஹேண்டில். எந்த கடைக்கு போனாலுமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப குவாலிட்டியாக வந்துடுது. அஃப்கோர்ஸ் இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக இருந்தது எல்லாமே. அதெல்லாம் நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் போகல. பிகாஸ் எல்லா இடத்துலையும் இந்த லாலிபீலி நிறையா கிடைக்கிறது. மிக்ஸி எல்லாம் நல்லா இருந்தது. சம்திங் டிஃப்ரெண்ட்டாக அவங்கவுங்க கிச்சனுக்கெலாம் மேட்ச் பண்ணி ப்ளூ, ரெட், பர்பிள், அப்புறம் என்ன ஒயின் கலர், என்னென்னமோலாம் கலராக வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த கிளாஸ் ஜார்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் என் கிச்சனில் இனிமேல் இடமே இல்லை வைக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது கிளாஸ் ஜார்ஸ். ஏதாவது நியூவாக கிச்சன் அரேஞ்ச் பண்ணுறவங்களா இருந்தால் டெஃபினட்டாக நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னாக்கா அழகாக உங்களுடைய ஸ்பேஸ்க்கு தகுந்தாப்பில் அழகாக ஆர்கனைஸ் பண்ண முடியும் கிச்சன்ஸை. இந்த ஸ்டோரேஜ் கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சேஃபாகவும் இருக்கும், மைக்ரோவேவபிளாக இருக்குது, நல்லா அழுத்தமாக இருக்குது. மக்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது.
இந்த காஃபி ஆர் டீ கப்ஸ் வந்து இந்த மக்ஸு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வெரி எத்னிக்காக இண்டியனைஸ்டாக அந்த கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த டிசைன்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ப்ரைஸ் வந்து ஃபார் 6 கப்ஸ் 449 ஆர் 499 ஆர் சம்திங் லைக் தட். ஐ திங்க் 499 நினைக்கிறேன். இந்த கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. என்னை அப்படியே கட்டி இழுக்கிற மாதிரி பண்ணித்து. நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். 1 kg ஸ்டோரேஜு, 1/2 kg ஸ்டோரேஜ் எல்லா சைஸ்லேயும் அழகாக இருந்தது. அங்கே இருந்த பிளான்ட்டு எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். பட் ஆனால் ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. கீழே இருக்கிறதெல்லாம் ஸ்டோன்ஸு, அதனால் நல்ல ஹெவியாக இருந்தது பேஸு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சின்ன இடங்கள்லாம் டெக்கரேட் பண்ணலாம். ஈவன் கிச்சனில் சிங்க்கு கிட்ட, வாஷ் பேசின் கிட்ட, இந்த மாதிரி ஈவன் நம்மளுடைய டேபிளில் சைடில் வைக்கிறதுக்கு. அந்த இலையிலலாம் வந்து ரொம்ப நேச்சுரல் ஷேடிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஈவன் இதை விட இதுவே 79 69 ரேஞ்சஸில் இருந்தது. இதை விட கொஞ்சம் பெரிய பிளான்ட்லாம் வந்து அரௌண்ட் 500 ரேஞ்சில் இருந்தது. அது இல்லாமலுமே அந்த ஆர்டிஃபிஷியல் தெரியாத அளவுக்கு நல்ல நேச்சுரல் லீஃப் ஃபினிஷிங்ஸ் இருந்தது. ஐ திங்க் இது 549. ஐயோ குட்டிக்கண்ணா அழகாக இருக்கே. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸு இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரெகுலர் யூஸ் இல்லாத ஐட்டங்களெல்லாம் அழகாக போட்டு லேஃப்ட்லையோ எங்கேயாவது வைக்கலாம். நம்ம ஒரு கார்னரில் கூட நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வின்டர் வேர் இல்லைன்னா அதாவது சீசனுக்கு தகுந்தாப்புல இந்த துணிகளை மாற்றுறச்சு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே தான் நான் சொன்னேன் இல்லையா, பிளான்ட்ஸ் எல்லாம் அழகாக இருந்தது. பூவெல்லாம் கூட ரொம்ப வெரி நேச்சுரலாக இருந்தது ஆக்சுவலி. வீடு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எனக்கு எப்பயுமே இந்த ஆர்கனைசர்ஸ் வந்து ஒரு அட்ராக்ஷன் தான். ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது. சில இம்பார்ட்டண்ட் ஃபைல்ஸ், பேப்பர்ஸ் இதெல்லாமே வைக்கலாம். ஸ்டேஷ்னரிஸ் இதெல்லாமே நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். சம்மர் சீசன்றதுனால டிஃப்ரெண்ட் சைஸில் வாட்டர் பாட்டில்ஸ் ரொம்ப இருந்தது. ஃப்ரம் லோ ப்ரைஸ்லேருந்து நிறையா அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஜிம்முக்கெலாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி, சைக்கிளிங்காரங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி எல்லாம் நிறையா செக்ஷனில் அங்கங்கே வாட்டர் ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அட்ராக்டிவாக இருந்தது. சில கேட்சி கலர்ஸ் இருக்குல்ல, கிரடேஷன் கலர்ஸ் எல்லாம் சில சைட்ஸ்லலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. அதை கம்பேர் பண்ணிச்சு டெஃபினட்டாக இங்கே கம்மி தான். அதே போல் இந்த சர்விங் பவுல்ஸ், மைக்ரோவேவ் பவுல்ஸ் இதெல்லாமுமே ரொம்ப நல்லா இருந்தது.
ஈவன் இந்த ட்ரிபிள் ப்ளை பேன், சம் சாஸ் பேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட ஒரு செக்ஷன் நன்னாவே இருந்தது. நான் அதெல்லாம் கவர் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் டூ மச் ஆஃப் க்ரௌட் இன்சைடு. பாருங்களேன், இங்கே கூட பயங்கர வாட்டர் நியூ அரைவல்ஸ்ன்னு போட்டு வாட்டர் பாட்டில்ஸ் தான். குட்டி குழந்தைகளுக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரியவா வரைக்கும் எடுத்துன்னு போகிற மாதிரி வச்சுருக்கோம். அகைன் இதெல்லாமே கிச்சன் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ், ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ். பார்த்து 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 டயர்ட் ஆகிற அளவுக்கு ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்கு. ஒரு நாள்லாம் பத்தாது. 24/7 டிமார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு, நுழையிறதுக்கு இடம் இல்லை. கார் பார்க்கிங் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. ராத்திரி 9:30க்கு போனால் கூட உள்ளே நுழையிறதுக்கு முடியாது. அது என்ன மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னே தெரியல. அவ்வளோ க்ரௌடு இருக்குது. நான் இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு போனேன். நல்ல வெயிலில் போனேன். பட் ஸ்டில் நான் நினச்சேன், அப்பா நம்ம தான் இருக்க போகிறோமோக்கும் டிமார்ட்டுக்குள்ளே அப்படின்னு நினச்சா, என் உடம்பு நுழையிற அளவுக்கு அங்கே இடமே இல்லை. அந்த அளவுக்கு ஜனங்க ஃபுல்லாக இருக்காங்க டிமார்ட் ஃபுல்லும். நான் எங்கேயாவது ஒரு இடத்துல மக்கள்லாம் இல்லைன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல போய் கொஞ்சோண்டு ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்துடுவேன். இல்லைன்னா இந்த தலை எங்கே பார்த்தாலும் கருப்பாக கடை ஃபுல்லும் இருக்குது. நிறையா ட்ரெஸ்ஸு, மேட்டு, ஸ்க்ரீன்ஸு, பெட் ஸ்ப்ரெட்டு, ஹேண்ட்பேக்ஸு நிறையா ஐட்டங்கள் இருந்தது. அதுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வந்து, மேடம் வீடியோ தகலங்கில்லா மேடம், நாட் அலவுடு மேடம் அப்படின்ட்டு. ஓகேம்மா நான் வச்சுட்றேம்மான்னு வச்சுட்டேன்.